வணக்கம் மக்களை, வந்துச்சு நான் தான் உங்கள் அசோக். கேஸ் இன்னைக்கு என்ன மூவி கூட வந்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயிலாஞ்சி அஜயன் பாலா இயக்கியிருக்காரு. அந்த இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீராம் கார்த்திக், த்ரிஷா குரூப், சிங்கம் புலிசார், முனிஷ்காந்த் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து உள்ளே நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இயற்கை நம்ம யாராலையும் மறக்க முடியாத ஒரு கதையை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்த படத்தோடலாம் இந்த படத்தெல்லாம் வந்து நான் வந்து ஈடு கொடுத்து பேசலை. ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு கலர்ஃபுல்லாக இருந்தாலும் ஸோ அங்கங்கே வந்து ஒரு சில தோய்வுகள் வந்து படத்தில் இருக்குது. அதுன்றதை வந்து நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து சொல்லியே ஆகணும். அண்ட் ஹீரோயின் அவங்களுடைய நடிப்பில் எந்தவித குறையும் இல்லை. சிங்கம்புலி சார் இருக்காங்க, முனிஷ்காந்த் சார் இருக்காங்க. இவங்களுடைய காமெடிஸ் எல்லாமே வந்து இன்னும் நிறைய இடத்துல வந்து அவங்கள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம், இன்னும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்கள வச்சு இன்னும் அந்த கதையை வந்து மெருகேற்றத்துக்கு வெறும் ஒரு லவ் மட்டும் கொடுக்காம அது கூட வரக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பர்சனல் கருத்து. ஓகே, மயிலாஞ்சி இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய நிறைய படங்களில் இதுவும் ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லலாம். வரப்போகிற இந்த பிப்ரவரி 14க்கு நிறைய லவ்வர்ஸ் என்ன படத்துக்கு போகலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கும் போது இது மாதிரி ஒரு லவ் படம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ அந்த லவ் படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.